ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுண்டக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். கடுகு, வெந்தயம், வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, தக்காளி போட்டு வதக்கிட்டு, இப்போ சுண்டக்காவை அப்படியே கழுவி போட்டு அதிலே சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. வெந்தயம் போடுங்க, அப்போ தான் வாசமாக இருக்கும். இந்த சுண்டக்காய் எங்கள் காம்பவுண்டில் இருக்குது, பறித்தது. அப்புறம் நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றிடுங்க. அப்புறம் தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிட்டு குழம்பு மசாலா தூள் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதுதான். கெட்டியாக வைப்பாங்க தேங்காய் ஊற்றாமல். எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கும், அதெல்லாம் பத்தாது. அதனால் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு பச்சை சுண்டக்காய் எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் காம்பவுண்ட்லேயே இருக்குது, நிறைய இருக்குது. ஒரு வாரத்தில் 2 நாளாவது இந்த குழம்பு வச்சிடும். வயிறு புண்ணெல்லாம் ஆறும். வாடகை வீடு தான், ஆனால் ஹவுஸ் ஓனர் எங்களுக்கே எல்லாம் கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு பறித்து கொடுத்துருவாங்க. நாங்கள் அடிக்கடி இந்த குழம்பு தான் நிற்போம் எங்கள் வீட்டில். ஏன்னா ஃப்ரீயாக இலவசமாக கிடைக்கி காய்கறி. பாருங்கள், சுண்டக்காய் குழம்பு எப்படி இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் பிள்ளைலாம் இதை சமைச்சி சாப்பிடாது, பெரியவங்க சாப்பிடும். கீரை பொரியல், கொத்தவரை பொரியல், இன்றைக்கி 2 பொரியல் செஞ்சாச்சு. என் சின்ன பிள்ளை நல்லா பொரியல்லாம் சாப்பிடுங்க. பெருசு ஒரு இம்சை. அது பிடிக்கும், இது பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு சொல்லுவோம். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்